अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परम्परां स्मृति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु அனைத்து குரு பரம்பரையினுடைய அளப்பரிய ஆசீர்வாதத்தினாலும் எல்லாம் வல்ல என்னுடைய குருநாதனான ஸ்ரீ சுவாமி பிரம்மயோகானந்தா அவர்களினுடைய திருப்பாத கமலங்களை என் திறமையில் வைத்து இமைப்பொழுதும் நீங்காமல் வணங்கி அவரினுடைய அருள் ஆசியோடு நாம் இன்றைய தினம் கமலத ஜெயகாசகம் என்கின்ற இந்த நூலினை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இப்பொழுது நாம் பார்க்க போக போகின்றது 8வது ஸ்லோகத்தை நாம் விசாரம் செய்ய இருக்கிறோம். அதற்கு முன்னதாக 1வது ஸ்லோகத்தை ஒரு முறை படித்துவிட்டு பின்னர் 8வது ஸ்லோகத்திற்கு செல்வோம். सच्चिद्रूपात्मनो मे श्रुति मनन निदिध्यासनाव्यासुमादः सम्पाद्यत्वां तमे सद्रुचियुतमनिशम् निर्विकल्पे समादौ तुङ्गादिराङ्गराजत्वरगृह विलसत् चक्रराजासनस्ते विद्यां शुद्धां च बुद्धिं कमलजलयिते सर्वं देहि मह्यम्. இப்ப இது வரைக்கும் எனக்கு அதை கூட இதை கூட பக்தியை கூட நல்ல மனநிலையை கூட நல்ல தூய மனதை கூட எனக்கு நிறைய செல்வத்தை கூட புகழை கூட இதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இன்னும் டிரான்ஸ்பர் ஆகி இன்னும் கொஞ்சம் முன்னேறாரு. என்ன முன்னேறார் அப்படின்னா, எனக்கு இது வரைக்கும் வேதாந்த சிரவண மனனத்துக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் எனக்கு கொடுன்னு கேட்டார். அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் கர்மயோகம். கர்மயோகத்திலிருந்து அப்படியே ஸ்லைட்டா சிரவண மனன நித்தியாசனத்துக்கு வந்தார். இந்த விஷயத்தை கேட்டு ஞானம் ஆயிருக்கு. அந்த ஞானம் நிஷ்டையாகும். கேட்கறது சிரவணம் மொத்தம் ஞானம் தான். எந்த அறிவு எனக்கு ஏற்பட்டிருக்கிறதோ எல்லாம் அது ஞானம் தான். அந்த ஞானம் எனக்குள் அது ஒவ்வொரு டிஎன்ஏலையும் ஒவ்வொரு செல்லுலையும் அது ஃபுல்லா இறங்கி மாறணும். ஒரு பாம்பு விஷக்கடி கடிச்சிட்டு அப்படின்னா எப்படி அந்த ரத்தத்துல இருக்கிற விஷத்தெல்லாம் போக்கிட்டு அந்த ரத்தத்தை தூய்மைப்படுத்துறாங்களோ, இல்ல உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் எடுத்துட்டு வேற புது ரத்தம் ஊத்துறாங்களோ, அது போல ஏற்கனவே எனக்கு பல ஜென்மாந்திரங்களாக இந்த உடம்பு தான் நானு, இந்த மனசு தான் நானு, இந்த இந்திரியங்கள் தான் நான்,
அப்படின்னு சொல்லிட்டு நான் தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறனால அந்த ரத்தமானது உடம்புக்குள்ளா ஊறி இருக்கு அந்த விஷம். இப்ப நான் கேட்டுட்டேன், அந்த விஷம் போறதுக்கு என்ன மருந்துன்னு நான் கேட்டுட்டேன். டாக்டரும் பிரிஸ்கிரைப் பண்ணிட்டாரு, இந்த மருந்து இதை இத்தனை நாள் சாப்பிடணும், அதுக்கு இந்த பத்தியும் இருக்கணும்னு டாக்டரும் பிரிஸ்கிரைப் பண்ணிட்டாரு. நம்ம என்ன பண்ணணும், எனக்கு மருந்து தெரிஞ்சிச்சு, ஓகே ஜி, அதோட விட்டு அந்த விஷம் சரியாயிடுமா? நம்ம அதுதான் பண்ணிட்டு இருக்கோம், கேட்டுட்டோம். அதுக்கு உண்டான தீர்வு, அதற்கு உண்டான மருந்து, அதற்கு உண்டான பத்தியம் நாம் இருக்க வேண்டும். பத்தியம் என்பது கர்மயோகம். அவர் பிரிஸ்கிரைப் பண்ணது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொன்ன ஞானம் பிரிஸ்கிரிப்ஷன். நீ அதை உள்ளுக்குள்ள செலுத்தணும்ல, செலுத்தி அந்த ரத்தத்தை சேஞ்ச் பண்ணணும்ல, அந்த சேஞ்சிங் நிஷ்டை, நிருத்தியாசனம் பிளஸ் நிஷ்டை. சோ இந்த ஞானம் அப்படின்னு பாக்குறச்ச உண்மையாலுமே நீங்க ஞானம் ஞானம் சொல்றீங்க அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியும். நான் லிமிட்டட்ல இருந்து நான் அன்லிமிட்டட், சாப்பாடு டைம் மேல லிமிட்டட் மீன்ஸ் அன்லிமிட்டட், அந்த லிமிட்டட் அன்லிமிட்டட் இல்லை. லிமிட்டட் அப்படின்னா நான் வெறும் இந்த சின்னதா அளவுக்கு உள்ள இருக்கிற இந்த உடம்பு நானு, அளவுக்குள்ள இருக்கிற இந்த மனசு நான் தப்பா புரிஞ்சுன்னு இருக்கேன். எப்படி புரிஞ்சுன்னு இருக்கேன், நான் தான் இந்த மோதித்துக்கு கிளாஸ் எடுக்கிற ஆளு அப்படின்னு நான் நினைச்சுன்னு இருக்கேன். நான் தான் என்னுடைய பொண்ணுக்கு அப்பான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் தான் என்னுடைய அம்மாவுக்கு பையன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் தான் சோ அண்ட் சோ ஓனர்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் தான் இந்த ஊர்லயே பெரிய ஜபர்தஸ்த்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் ரொம்ப கோபமானவன்னு சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப தாழ்மையானவன்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப பெருமையா நானே எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் நான் எதையெல்லாம் பெருமையாக சொல்லியிருக்கிறேனோ அவை அனைத்தும் சிறுமையே. கொஞ்ச நாளுக்கு போயிடும். எப்படி பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் எவ்வளவு பேர் வாழ்ந்திருக்கிறாங்க பட்டணத்தார் காலத்துல. ஆனா இன்னைக்கு நம்ம பட்டணத்தார் பத்தி பேசுறோம் அப்படின்னா அவர் வச்சிருந்த செல்வத்தினால பேசுறோமா, அவர் கிட்ட இருந்த ஞானத்தினால இது வரைக்கும் பேசுறோமா? ஞானத்தினால. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுறோம். தெய்வப்புலவர் வாழ்ந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தாத்தாவோட 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 இருந்திருப்பாரு. அவர் பேருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. திருவள்ளுவர் வாழ்ந்த காலகட்டத்துல திருவள்ளுவரோட மனைவி பேர்லாம் கூட தெரியுது நமக்கு. அவர் எந்த ஊர்ல வாழ்ந்தாருன்றது கூட தெரியுது. வாசுகி அவர் வாழ்ந்த ஊரு மயிலாப்பூர்ல வாழ்ந்தாரு. அவர் மயிலாப்பூர்ல வாழ்ந்த போது திருவள்ளுவர் வாக்கிங் வரும்போது தாமஸ் அவர் அந்த பக்கமா வரும்போது 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறதுனால அவர் அவருக்கு சுவிசேஷத்தை கொடுத்ததுனால திருவள்ளுவர் திருக்குறள் அது மாதிரி எழுதினாருன்னு இப்ப இருக்கிற பைத்தியம் மத்துலாம் சொல்லின்னு வருது. அவர் சொன்னது ஆதி பகவன் முதற்கே உள்ளது. அவரு அதுல சன்னியாசத்தை பத்தி எல்லாம் சொல்றார், நிறைய சொல்றார். அப்பேற்பட்ட ஆளை போய் இவங்க படிக்க தெரியாம படிச்சுன்னு எதையோ சொல்லிட்டு இருக்கு. சரி, அதையா நமக்கு இப்பேற்பட்ட ஆள். நான் மாணவனா ஸ்கூல்ல படிக்கும் போது நான் யாரு, நான் ஸ்டூடெண்ட். அதே காலேஜுக்கு போனோடனே நான் யாரு, அப்ப 16 வயது நிரம்பிய எல்லா கட்டுமத்துகளும் இருக்கிற ஒரு வீரமான ஒரு வாலிபன் நான், ஹீரோ, சூப்பர். அதுக்கப்புறமா கல்யாணம் அப்புறம் நான் யாரு, ஹீரோ. அதுக்கப்புறமா நான் ஒரு பொண்ணுக்கு அப்பா, ஒரு பையனுக்கு அப்பா, அதுக்கப்புறம் என் பேரனுக்கு தாத்தா. ஊர்ல நான் யாரு, இவர் இன்னாரு, இவ்வளவு பெரிய ஆளு. இது மாதிரி எல்லாமே அளவுகளுக்கு உட்பட்ட ஆள் நான் இல்லை. ஏன்னா நான் உடம்பு சம்பந்தத்துல, என்னுடைய மனசு சம்பந்தத்துல நான் பார்க்கறது வெரி லிமிட்டட் தான். ஆனா ஆத்மா விஷயத்துல நான் எப்பேற்பட்டவன், ஐ எம் நாட் ஆல் பர்வேடட், ஐ எம் ஆல் பர்வேடட். அப்பேற்பட்டவன் நான். அப்போ எதையெல்லாம் நான் 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 சொல்லிட்டு இருக்கிறோமோ உண்மையாலுமே அந்த நான் இஸ் எ காம்பவுண்ட் ஐ, அது அகங்கார நான். உண்மையாலுமே நான் யாரு, அகம் சச்சிதானந்த ஸ்வரூபகா அகம்.
நான் எப்பேற்பட்டவன்? எல்லா இடத்திலும் இருப்பவன், எல்லா அறிவிற்கும் ஆதாரமானவன், நான் பூரணமானவன், எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பவன். சத்து சித்து ஆனந்தம். சத்து அப்படின்னு சொன்னா எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்ற இருப்பின் பெயர் சத்து. சித்து அப்படின்னு சொன்னா அறிவு சொரூபம் சித்து. ஆனந்தம் அப்படின்னு சொன்னா எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பது, அது பேர் ஆனந்தம். பூரண தன்மை, குறைவு அற்றவன் நானு. அப்பேற்பட்ட ஆள் போய் நான் ஒரே ஊர்ல, இப்ப இந்த ஊர்ல வெளியே போய் கேட்டா புனிதம்மா யாரு கேட்டாருக்க தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. இதே அவங்க ஊர்ல அவங்க ஸ்டேஷன்ல போய் அவங்க கேட்டோம், ஐயோ அவங்களா 6th ஆபீசர் ஆச்சு. சோ நான் அவ்வளவு அளவுக்குள்ள உட்பட்டது. நீ எங்கடி? நான் செங்கல்பட்டு தாலுகா, செங்கல்பட்டு தாலுகால செய்யூர்ல பஜார் வீதி, பஜார் வீதியில இந்த இலக்கம், இந்த இலக்கத்துல இந்த வீட்டுல நான் இருக்கிறேன், இந்த வீட்டுல இந்த ரூம்ல இருக்கிறேன். அப்பேற்பட்ட ஆள நான் அப்பேற்பட்ட ஆள் இல்லை. நான் எப்பேற்பட்ட ஆள்? இதை இந்த உலகத்தையும் தாண்டி, இந்த அகில பிரபஞ்சத்தையும் தாண்டி, அப்பேற்பட்ட இந்த அகில பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்திற்கு ஆதாரமா இருக்கிறாள் நான். அப்படி நம்ம மாறணும். நான் எப்பேற்பட்டவன்? ஐ எம் த பியூர் ரியல் எக்ஸிஸ்டன்ஸ். நான் அப்பேற்பட்ட ஆள். இந்த சரீரம் நான் அல்ல, இந்த அழியும் சரீரம் நான் கிடையாது. நான் அந்த அழியும் சரீரத்தில் நித்தியத்தை தேடுகிறேன். கண்டிப்பா கிடைக்காது. இது அனித்தியம். நான் ஆத்மா, நான் நித்தியமானவன் அப்படின்ற விஷயத்தை எனக்கு எப்படி நான் இதை நான் உணர முடியும்? நீங்க சொல்றீங்க, எப்படி உணர முடியும்? என் கண்ணாலேயே என் ஆத்மாவை நான் பார்க்கலாம். அது ஆத்மா எப்பேற்பட்டது? அரூபம், அஸ்பரிசம், அகந்தம், நிர்மலம், நிர்ச்சலம், சர்வகதத்தான், அசலோயம், சனாதனம். அப்பேற்பட்ட சொரூபமா இருக்கு என்னுடைய சொரூபம். என்ன போய் நான் எப்படி இந்த சின்ன கண்ணால பார்க்க முடியும்? கண்ணிரண்டும் உன்னுருவை காண வேண்டும், கை இரண்டும் உன்னுருவை நாட வேண்டும், செம்பவள வாயழகி உன்னியோ இந்த இவன் சின்ன இரு கண்களுக்குள் அடங்கவில்லை. அப்பேற்பட்ட அந்த ஈஸ்வர சொரூபமே என்னுடைய சின்ன கண்ணுக்குள்ள அடங்கவில்லையே. நான் எப்பேற்பட்டவன்? அப்பேற்பட்ட பரமானந்த பரபிரம்ம சொரூபமானவன் நான். இந்த சின்ன கண்ணால என்னை பார்க்க முடியுமா? இல்ல இந்த சின்ன காதால நான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா? இறைவன் பிரம்மம் எப்பேற்பட்டது? அது இந்திரிய அகோச்சரம். இந்த சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் என்கின்ற இந்த அறிவுகளுக்கு அப்பாற்பட்டது. அதுவும் அது ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களுக்கு வேறானது. அப்புறம் பஞ்சகோஷ அதீத நாசன், அதுல எதுலையும் வரவே வராதது. அப்ப எப்பேற்பட்டது? சச்சிதானந்த ஸ்வரூபா. அது சச்சிதானந்த ஸ்வரூபம். அப்பேற்பட்ட அந்த ஆத்மஸ்வரூபம் நான். அதுபோல உன்னுடைய இந்திரியங்களால் உன்னை தெரிந்து கொள்ள முடியவே முடியாது. அப்ப அதுக்கு என்ன வேணும்? இன்னொரு எக்ஸ்ட்ரா இந்திரியம் தேவை. அது என்ன காண்பிச்சு கொடுத்துருமானா, வேதம் உனக்கு வழியை காட்டுமே தவிர வழியை காமிக்கும். அது எங்க தேடணும்? எங்க போய் அதை போய் நீ கண்டுபிடிக்கணும்? இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அடைகின்றார் ஞான தங்கமே, அவர் ஏதும் அறியாதடி ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அடைகிறார் ஞான தங்கமே. நான் இந்த மாலுக்கு போனா எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா? அந்த மாலுக்கு போனா எனக்கு திருப்தி கிடைக்குமா? இல்ல இந்த புடவையை கட்டினா எனக்கு சந்தோஷம் வந்துடுமா? இல்ல எனக்கு இந்த வாட்சி கட்டினா எனக்கு திருப்தியா இருக்கும். இல்ல எனக்கு BMW கார் வாங்கினா எனக்கு சந்தோஷமா இருக்கும்.
எதை வரனாலும் சந்தோஷம் ஆகாது. ஓரளவுக்கு திருப்தி வர மாதிரி தோணும். அந்த திருப்தியே உனக்கு வெறுப்பையும் சலிப்பையும் இதையெல்லாம் உனக்கு உன்னை காண்பித்து கொடுக்கறதுக்கு வேதத்தை விட்டார், குருநாதரை விட்டார், வேற வழியே இல்லை. எப்படி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது என்ன கலர் நம்ம சொன்னோம், ஆரஞ்சு கலர். இது மாதிரி குரு வேதம் சொல்ற விஷயத்தை நீ அப்படியே நம்பித்தான் ஆக வேண்டும். ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. இதை ஏத்துக்கிற அந்த ஞானத்தை உன்னுள் தன்மயமாக்குறதோட பேரு நிஷ்டை. அதுக்கு நிதித்தியாசனம். இது எப்படி ஆகும்? உடனே நான் இப்ப பண்ணிடவா? நேற்று வேற கிருஷ்ணர் சொன்னாரு இந்த மாதிரி விவித்ததேத சேவித்தம் சொன்னாருச்சு. ஆனா நான் தனிமையில இப்பயே நான் போயிடுவா, ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவா. ஏய், ஃபேமிலி கொடுக்கப்பட்டிருக்கிறதே உனக்கு கர்மயோகம். உன்னுடைய மனசுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்வு காண்டி உனக்கு பிரச்சனையை கொடுத்து உனக்கு அறிவை கொடுக்கறதுதான் கொடுத்துருக்கு. ஆனால் அது உடனே அதுக்கு நீ முதல்ல யோசனை பண்ணிருக்க, கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. அப்ப ரொம்ப ஆசையா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் என்னுடைய உடுப்பி, அப்புறம் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இப்ப கஷ்டப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. வந்தாச்சு அதை சரிவர இறை காரியமாக என்னுடைய மனைவி இறைவன் தான். ஆமா ஜி, அவங்க சொல்லுதான் எனக்கு தேவ வாக்கு. அந்த வாக்கு இல்லை. அவர்களும் ஈஸ்வர சொரூபம், என்னுடைய மகனும் ஈஸ்வர சொரூபம், அனைத்தும் ஈஸ்வர சொரூபம். நான் அது மாதிரி என்னுடைய வேலையை நான் செய்யணும். அதுக்காக இந்த குடும்பம் எனக்காக இறைவனானால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அது பிரச்சனை பண்ணா யார் பிரச்சனை பண்றது? இறைவன் தான் பிரச்சனை பண்றது. அப்படி நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஈஸியா டேக்கிள் பண்ணிடலாம். இதெல்லாம் யார் சொல்லுவாங்க? வெளியே இருந்து பக்கத்து வீட்டுல அந்த தலைமையில சொல்லுவாங்களா? அவங்க ஊருக்கு சொன்னே அடிப்போடி எந்த வீட்டுக்காரு நான் சொன்னா உடனே செய்வாரு. ஏற்றுதான் விடுவாங்க. இது யாருக்கிட்ட வரணும்? இவர்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா அவர் அதற்கு உண்டான தீர்வை உங்களுக்கு கொடுப்பார். அவரும் அவருடைய அனுபவத்தில் அவர் கொண்டாடிக்கிட்டு இருக்க அந்த பிரச்சனைலாம் உங்களை சொல்ல மாட்டார். அவர் டைரக்டா வேதத்துல இருக்கிற விஷயத்தை உனக்கு சொல்லி புரிய வைப்பார். அதனால அதை நீ எப்படி ஏற்றுக்கணும், இந்த கலரை எப்படி நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒத்துக்கணுமோ அதுல மாற்று கருத்தே இல்லை. உங்களை கூட திருப்பி கேட்டேன், கருப்பு கலரா இருக்கா என்ன கலர்? இல்ல இல்ல ஆரஞ்சு கலரா தான் இருக்குன்னு உடனே சொன்னா போல வேதாந்த விஷயத்தை நம்ம உடனே ஏத்துக்கணும். ஆனா கொஞ்சம் கஷ்டம், அதுக்கு டைம் தேவை. அந்த டைம் ஆஃப் த பீரியட் என்ன, அது பேரு நிதித்தியாசனம். அதை எனக்கு கொடு. சோ இந்த வேதாந்தத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? வேதாந்தத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்டர் பிரம்மம். அது சப்ஜெக்டா இருக்கு. வேதம் அது பிரம்மஸ்வரூபம், சப்ஜெக்டா இருக்கு. அது போல நானாக இருக்கிறேன், நானே அந்த ஆத்ம சைத்தன்யம். அதனால என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். இப்ப முதல்ல நம்ம வந்த உடனே ஒரு விஷயம் தோணுச்சு, நான் யார் அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டோம். அது பேரு சிரவணம். ரெண்டாவது, நான் யார் அப்படிங்கறத கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்குது. திருப்பி நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்தோம். அப்படியும் அந்த குழப்பம் தீரத்துக்கு கொஞ்சம் டைம் வேணும். இது பேர் மனனம். அடுத்தது, புரிஞ்ச விஷயத்த இந்த ஜென்மாந்தரமா ரொம்ப நாளா தொட்டு ஐந்த பாடி மைண்ட் அண்ட் சென்சஸ் நான் வந்திருக்கிறேன்ல, அந்த கெட்ட ரத்தம் போய் நல்ல ரத்தம் உடம்புல ஊறத்துக்கு கொஞ்சம் டைம் தேவை. அந்த டைமுக்கு எப்படி மாடு அசை போடுதோ அது மாதிரி கொஞ்சம் நம்ம இந்த கேட்ட ஞானத்தை மீண்டும் 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 ஞாபகப்படுத்திக் கொள்வதோட பேரு நிதித்தியாசனம். இது புரிஞ்சாலே இந்த ஞானமானது என்னை அத்தியானத்திலிருந்து சம்சாரத்திலிருந்து நீக்கி நான் சுத்த புத்த ஆனந்த புருஷனாக என்னால் என்னை உணர்ந்து கொள்ள முடியும். சோ ஸ்ருதி மனன நிதித்தியாசனானி. நிதித்தியாசனத்திற்கு சிறிது காலம், அதுவும் தனிமை தேவை. எல்லாரும் கும்பலா ஒன்னா உட்காந்து தியானம் பண்ணலாம். அப்பதான் நான் நல்லா உட்காந்து தியானம் பண்ணும் போது பக்கத்துல ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணதுனால இவர் வேற இது பண்றாங்க. அப்பதான் மனசு போய் கொஞ்சம் ரகிச்சுது. இவர் வேற டிஸ்டர்ப் பண்றாரு. அவனுக்கு சும்மா தட்டிட்டு
திருப்பி உட்காருவோம். இந்த பக்கம் இருக்கிறது அப்பதான் அது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால தியானம் பண்ணணும் அப்படின்னா தனிமையில தான் உட்காரணும். நீ பக்தி பண்ணணும்னா ஒன்னா சேர்ந்து பண்ணலாம், எல்லாரும் கூட சேர்ந்து பண்ணலாம். ஏன் பக்திக்கும் இந்த தியானத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, பக்தி வந்து உனக்கு வைராகியத்தை கொடுக்கும், தியானம் வந்து உனக்குள்ள இருக்கின்ற மன அமைதியை கொடுக்கும். அதனால பக்தி அவங்கள பார்த்தா பாரு, இவங்க வந்து இவ்வளவு தூரம் பக்தியா பாடலா பாடுறாங்க, பாட்டா பொழிஞ்சு தள்ளுறாங்க, நம்மளும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும், அந்த அளவுக்கு பக்தி வர வச்சுக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து அந்த உணர்வு ஏற்படும். தியானத்துல பாரு, இவங்க நல்லா தியானம் பண்றாங்க, நல்லா உடம்பு பார்த்தீங்கன்னா உள்ள அவங்க மனசுல என்ன செய்யுதுன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அதிகபட்ச தியானத்தோட எக்ஸ்டென்ட் என்ன தெரியுமா? ஒண்ணு, நல்லா தியானம் ஆயிடுச்சு அப்படின்னா தலை தூங்கிடுவோம். யார் யாரெல்லாம் தலை தூங்குதோ அவங்க தூங்குறாங்கன்னு அர்த்தம் தியானத்துல இல்ல, மனம் போய் நிலைச்சிச்சுன்னு இல்ல, தூக்கத்துல போயிட்டாங்க, சுசுப்தியில போயிட்டாங்கன்னு அர்த்தம். யாருடைய உடம்பு, யாருடைய அவங்க பண்ற தியானம் எப்படி அது கரெக்டா இருக்குன்னா, அவங்களுக்கு இந்த உடம்பு மறந்து போயிடும். ஆழ்நிலை உறக்கத்துல எப்படி நம்மளால உடம்ப ரெக்கக்னைஸ் பண்ண முடியலையோ அந்த நிலைமை தியானத்துல ஏற்படும். ஆனா தூக்கத்துல நம்ம தலை தொங்கிடும். இதுல நான் வந்து இந்த சுசுப்தி அவஸ்தையில என் கூட ஜாக்கிரம்னு ஒரு விஷயமும் கூட நிற்கும். அப்ப இந்த தலை தொங்காது, ஆனா இந்த உடம்ப நான் மறந்துடுவேன். இந்த உடம்பு இருக்கிறது எனக்கு தெரியாது. அதே சமயத்துல ஆழ்நிலை உலகத்துல மனசு இல்லாமல் போயிடும், எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கும், அது ஜீவனுடைய சொத்தானத்துல போய் உக்காந்துரும். ஆனா தியானத்துல மனமானது அது சொத்தானத்தில் உக்காந்தது மாத்திரம் இல்லாம அந்த ஜாக்கிரத நிலையில உன்னை, உன்னுடைய தன்மையை, உன்னுடைய முழு சொரூபத்தில் எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் அதிலே நீ லகித்து இருப்பாய். இதுதான் தியானத்துக்கும் தூக்கத்துக்கும் வித்தியாசம். இது எப்படி உடனே நடந்துடும், ரொம்ப நல்லா நடக்கும். அப்பதான் நிறைய விஷயம் நமக்கு வந்து அது வந்து சொல்லி கொடுக்கும். நிறைய கனவு வரும், அப்பதான் நிறைய எண்ணம் வரும். அப்பதான் நமக்கு புரியாத நம்ம வீட்டுக்கார முன்னாடி வந்து நிற்காது, யோ பையா எவ்வளவு நேரம் பூஜை பார்க்க தியானத்துல இல்ல. எல்லாருக்குமே பிடிக்கும் வீட்டுக்காரன், நான் சும்மா உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நான் சொல்றேன். இதுக்கு வந்து நிறைய டைம் நமக்கு வந்து தேவைப்படுறது. அதுக்காக தான் மேல 3 வார்த்தை எழுதி போட்டிருக்கோம். என்ன வார்த்தை எழுதி போட்டிருக்கோம்? இத தொடர்ந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து நமக்கு வந்து ஆகும். சோ அப்ப தியானத்துக்கு எனக்கு தனிமை தேவை. இதுவரை நான் வந்து எப்படி இருந்திருக்கிறேன், இந்த பாடி மைண்ட் சென்சஸா நான் இருந்திருக்கேன். அது எனக்கு மாறி என்னுடைய உண்மை சொரூபம் எனக்கு வந்து புரியணும். அதற்காக முதல்ல நான் கர்மயோகம் செய்யணும். அவர் கேட்ட ஸ்டெப்ஸ் எல்லாம் போடணும்னா திருப்பி நம்ம ரீகால் பண்ணணும். எனக்கு கர்மயோகம் வரதுக்கு முதல்ல வேல்யூஸ் எனக்கு வரணும். அதுக்கப்புறம் நான் கர்மயோகத்தை நான் தொடர்ச்சியா செய்யணும். அதுக்கப்புறம் நான் வகுப்பு கேட்கணும், சிரவணம், அதுக்கப்புறம் மனனம், அதுக்கப்புறமா நான் இந்த நிதித்தியாசனத்துக்கு வரணும். இந்த ஞானமானது எனக்கு இன்ஃபர்மேஷனா தான் இருக்கு, அது கன்ஃபர்மேஷனா எனக்கு வந்து மாறணும். அது கன்ஃபர்மேஷன் ஆகிறதோட பேரு நிதித்தியாசனம். அதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அதனால நீ தியானத்துல வந்து நீ வந்து பூஜை செய்ய வேண்டிய வேலை இல்லை, நீ வந்து அங்க இறைவனை கும்பிட வேண்டிய வேலை இல்லை. அதனால நீ வந்து ஈஸ்வர பக்தி உனக்கு அங்க தேவைப்படாது, ஏன்னா அங்க நீயே இருக்க போறது இல்லைன்னு வேதம் சொல்றது. அதனால சொல்லிச்சுன்னு அப்பா நீங்க எடுத்து பெரிய வேலை எனக்கு புரிஞ்சு அந்த பூஜை சாமா தொலைக்கு பாருங்க, என் கையே தேங்கி போச்சு, அந்த வேலைதான் இல்லைன்னு சொல்லி போட்டக்கூடாது. இப்பதான் உங்க நல்லா பக்தியா செய்யணும். ஏன்னா விளக்கு நம்ம தொலைக்கிறோம்ல, இறைவனா நினைச்சு அந்த இறை சொரூபத்தை நம்ம வந்து சுத்திகரிப்பு பண்றோம். விளக்கு ஏற்கிறோம்ல, நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். கண்கண்ட தெய்வம் அப்படின்னா எது, கூப்பிட்டவனா வர தெய்வம்னா எது அப்படின்னா தீபஜோதிர் பிரம்மா. ஏற்ற உடனே கூப்பிட்ட உடனே அம்மா தாயே பிரசீத பிரசன்ன நேரா வந்து நின்றுடுவா கூப்பிட்ட உடனே. அப்ப இந்த இதுவே பெரிய மேஜிக் இல்லையா? ஒரு குச்சி கீழ்ச்ச உடனே ஒரு பர்ன் ஆகுது, இது எவ்வளவு பெரிய மேஜிக்.
அப்ப இந்த விளக்கை ஏற்றி அந்த ஸ்வரூபத்தை நம்ம டெய்லியும் வணங்கணும். இதை நம்ம டே டு டே லைஃப்ல செய்ய 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 நமக்கு கர்மயோகத்திலிருந்து சிரவணம் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். நீங்க நிறைய நல்லா பூஜை பண்ணிருக்கீங்க. இது எப்படி எனக்கு தெரியுமா, லலிதா சகஸ்ரநாமப்போ ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு நான் வரும்போது அவங்கவுங்க வீட்டுல பூஜை ரூம்லாம் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். விளக்கெல்லாம் அப்படியே பார்த்தா படிச்சுன்னு இருக்கு. அப்படி பூஜை ரூம் சூப்பரா இருக்கு. பார்க்கும் போதே அப்படியே ஆனந்தத்துல லகிக்கிற மாதிரியே இருக்கு. அதோடைய பலன் தான் இப்ப உங்களுக்கு இந்த சிரவணம் கேட்கறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. இதை தொடர்ச்சியா பண்ணுங்க. நிறைய விஷயத்த சத்தங்கள்ல ஈடுபடுங்க. போன்ல கூட நம்ம தேவையில்லாத விஷயங்கள்லாம் நிறைய நோண்டி நோண்டி பார்க்கணும். நீங்க டெய்லியும் தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் இது மாதிரியான இறை பாடல்களை வச்சு அந்த யூடியூப்ல பாருங்களேன். அது நிறைய இருக்கும். இறை விஷயமாவே எடுக்கணும். சமையல் செய்வது எப்படின்னு சமையல் போட்டோம்னு வச்சுக்கிறேன். வெறும் சமையல் யாரும் சமையல்லாம் வரும் அதுல. அதனால நம்முடைய மனம் எதை நோக்கி செயல்படுகிறதோ அதை நோக்கின விஷயத்திலேயே அந்த மனதை நாம் செலுத்த வேண்டும். செலுத்தும் வழிக்கே ரமணருடைய வார்த்தை. அதனால சும்மா இருப்பதே சுகம். அது இப்ப இல்லை. இப்ப உனக்கு நிறைய டியூட்டி இருக்கு. நீ கர்மயோகம் பண்ணணும். கர்மயோகம் பண்ணி சிரவணம் மனதம் நிதித்தியாசனம் ஆகணும். அதுக்கு நமக்கு டைம் தேவை. அதனால ஈசனோட ஆகியும் ஆசை அது மீன். அதனால நான் ஈஸ்வர சேவை பண்ண மாட்டேன்னா சொல்லக்கூடாது. ரெகுலரா பண்ணு, இன்னும் கூட பக்தியோட பண்ணு. அப்படி பண்ண பண்ண உனக்கு என்ன ஏற்படும்? ஞானம் ஏற்படும். ஞானம் ஏற்பட ஏற்பட ஆதிசங்கரர் பார்த்தாருல, கௌடபாதர் நீ யாருப்பா குழந்தை அப்படின்னு கேட்டவொடனே அவர் ஆரம்பிச்சார்ல. என்ன ஆரம்பிச்சார்? நான் புத்தி இல்லை, நான் உடம்பு இல்லை, நான் அறிவு இல்லை, நான் மனுஷன் இல்லை, நான் அப்பா இல்லை, நான் பந்து கிடையாது, சொந்தம் கிடையாது, நான் யாருமே இல்லை. நான் எப்பேற்பட்டால் சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் சிவாகம். நான் எப்பேற்பட்டான்? நானே அந்த இறை சுரூபம். அம்மா தாயே, ஏ சரஸ்வதி சம்பாத்திய, எனக்கு இது புரிகிற அருளை கொடு. எனக்கு நிதித்தியாசனம் கை கூடுறதுக்கு உண்டான வழியை எனக்கு கொடு. எனக்கு நிஷ்டையானது கைகூட வேண்டும். நிர்விகல்ப சமாதௌ நிர்விகல்பே சமாதௌ ஏதது ஸ்வாந்தம் ருச்சியுத்த மனுஷம். ஸ்வாந்தம்னா என்னுடைய மனசு, ருச்சியுத்தம் அப்பப்ப என்னுடைய மனசு நான் போற வழி மோட்ச பாதையில என்னுடைய மனசு பிக்ஸ் ஆயிருக்கா, இல்ல டிவியேட் ஆகி இந்த பக்கமா எங்கேயோ வேற வழிக்கு போயிடுதா அப்படின்னு அப்பப்ப எனக்கு செக் பண்றதுக்கு உண்டான மனசை எனக்கு கொடு. நிர்விகல்பே சமாதம். இப்ப ஞானம் வந்துருச்சு. நிஷ்டைக்கும் நிதித்தியாசனத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, நிர்விகல்பக சமாதி சவிகல்பக சமாதி. நம்ம கிளாஸ் கேட்டு அதை திருப்பி திருப்பி ஞாபகம் படுத்தி அந்த எண்ணத்திலேயே நம்ம நிக்க வைக்கிறோம். அங்க ஞானம்னு ஒரு விஷயம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. வேத சப்தத்தோட நம்ம அந்த நினைப்போட நம்ம மனசை அதுக்கு பழகிறோம். அது பேர் சவிகல்பம். நிர்விகல்பம் அப்படின்னு சொன்னா மனச நம்ம எந்த விதமான முயற்சி பண்ணி அதை அதை சொத்தானத்துல அடக வைக்காம தானா எந்த முயற்சியும் இல்லாமல் மனமானது அந்த ஜீவனில் ஒடுக்குவதற்கு உண்டான பயிற்சி எதுவோ அது பேரு நிர்விகல்பக சமாதி. அது பயிற்சி இல்லை, தானா நடக்கிறது. சோ நிர்விகல்பே சமாதம். இது பேர் அனிச்சம். ஒவ்வொரு நொடியிலும் பரீட்சை செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும். நிர்விகல்ப சமாதி இது ஞானத்துல இது நிர்விகல்பக சமாதி. சமாதின உடனே ஒரு பள்ளம் தோண்டி நான் சாதாரண எங்க போட்டு அதுல மண்ணை போட்டு மூன்றது இல்லை. சமாதின்றது சகஜ சமாதின்னு ரமணர் சொல்றார். நீ நார்மலா கண்ண முடியும் கூட உட்கார்ந்து இருக்கிறாருல, கண்ணை திறந்துட்டு இந்த உலகத்தை பார்த்துட்டு உலகத்தை இல்லாம உன்னுடைய மனத்தால் ஆக்க முடியுமான்னு நீ பாரு. அது பேர் நிர்விகல்பக சமாதி. இதை நீ பண்ண. நிதித்தியாசனம் என் முயற்சி. சவிகல்பக சமாதி நிஷ்டை, ஞானம் அடைந்த நிலை, எந்த முயற்சியும் இல்லாமல் செய்வது. இதுவரை இந்த விஷயத்தை சொன்னார். இப்ப திருப்பியும் சரஸ்வதியை போற்றி புகழ்கிறார். துங்காதி தான் கரராஜத் விரசத்து சக்கரராஜாசனஸ்தே. துங்காதி தீர நதிக்கரை. இது எங்க இருக்கு?
செங்கேரி சாரதா பீடத்தினுடைய அந்த அமைப்பை வந்து சொல்றாரு. அந்த துங்காதி நதிக்கரை எப்படி இருக்கு அப்படின்னா அது வளைஞ்சு நெளிஞ்சிருக்கு. அந்த நதிக்கரையின் ஓரத்திலே கோவில் கொண்டவரே, அப்பேற்பட்டவர் அவர் எப்படி கோயில் கொண்டிருக்கா? இன்னைக்கு போய் நம்ம லலிதாவை பார்த்தோம். இங்க எப்படி இருக்கிறா? ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. அவ எப்படி இருக்கிறா? அந்த சிம்ம ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கா. அதுக்கப்புறம் என்ன, அதுக்கு மேல என்ன சொன்னார்? அங்க இருக்கிற புரோகிதர் என்ன சொன்னாரு? பூஜாரி ஸ்ரீ சக்கரத்து மேல உட்கார்ந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு மத்திய கூடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. சோ அங்கேயும் ஆதிசங்கர பகவத் பாதால் அந்த ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணி ஸ்ரீ சக்கர ஸ்வரூபமாகவே அந்த சாரதாவை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீ சக்கரத்தில் வீட்டில் இருப்பவளே சாரதா தேவி வரக்கிரக விளக்கத்து இந்த ஸ்ரீ சக்கர ரூபமாகவே கோயில் கொண்டு அமர்ந்து இருப்பவளே, உன்னை அந்த இடத்துல ஏன் ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணி சரஸ்வதி இந்த இடம் தான் கரெக்ட்னு தீர்வு பண்ணாரு அப்படின்னா, நேற்று நம்ம பார்த்தோம், பாம்பு வந்து ஒரு தவளைக்கு வந்து பிரசவம் பார்த்தது. அதனால இந்த இடம் கரெக்டான இடம்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து தீர்வு பண்ணார். எப்பொழுது ஒரு இடத்தில் ஒரு ஞானி இருக்கின்றானோ, அவன் ஞானி இருக்கிற ஆறா அவனை சுத்தி அமைதி அப்படியே இருக்கும். அவன் கூட இருந்தா நம்ம அறியாமே நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி இருக்கும். இன்னும் கூட நாம் ரமணாசிரமத்துக்கு போனோம்னா அந்த அமைதியை நம்மளால் உணர முடியும். நான் ரமணாசிரமத்தில் உணர்ந்து அடுத்தது எங்க உணர்ந்தேன் அப்படின்னா, சாஸ்திராலயத்துல நான் அதை வந்து உணர்ந்தேன். குருநாதர் கூட இருக்கும் போது அந்த மனம் இருக்கு பாருங்க, ஒரு எக்ஸ்ட்ரா தெம்பு, ஒரு எக்ஸ்ட்ரா தைரியம், அதெல்லாம் கிடைக்கும். இந்த எனக்கு வந்து கராஜத்து, எனக்கு இதை வந்து சீக்கிரமா அவனுடைய அருளை வந்து எனக்கு கொடு, இது வந்து என் முயற்சியோட இது கூட உன்னுடைய அருளும் சேர்ந்தது அப்படின்னு சொன்னா எனக்கு இது வந்து மிக எளிமையா கிடைக்கும். அதனால எனக்கு இந்த ஆத்ம ஞானமும் அதை பெறும் தூய சத்துவ புத்தியையும் எனக்கு நீ இப்பொழுதே தாருமம்மா. கமலதேவிக்கு சரஸ்வதி நீ எனக்கு உடனே தாருமம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனால இந்த 2 நாட்களாக நீங்கள் மிகவும் பொறுமையாக இருந்து அதோட ஆர்வத்தோட இந்த வகுப்பை முழுசா கேட்டீங்க. பயங்கர ஆர்வம், அவ்வளவு ஆர்வத்தோட இந்த வகுப்பை நீங்க வந்து எல்லாரும் கேட்டீங்க. இந்த கேட்டதுக்கு அந்த சரஸ்வதி உங்களை ஈர்த்தெண்ணை ஆட்கொண்ட எல்லை பெருமானே, அது மாதிரி உங்களை காணா இழுத்து உங்களுக்கு அருளையும் கொடுத்திருக்கார். நீங்களும் அவருடைய அருளை ஞானமாக பெற்றிருக்கிறீர்கள். இதோட பஸ்ல ஏறி இறங்கி விட்டுறதோட இல்லாம இந்த ஸ்லோகத்தை நீங்கள் தினமும் அனுசந்தானம் செய்யணும். நல்லா படிக்க 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 உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னா அவர் கேட்டிருக்கிறது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இதை நீங்க நித்தியம் அனுசந்தானம் பண்ணணும். ஒரு பொழுதும் ஞானத்தை வந்து நீங்க வந்து விட்டுடக்கூடாது. ஞானத்தை கை கொள்ளுங்கள். கண்டிப்பாக எப்படி நெருப்பில் பட்டது நெருப்புமயமாக பொசுங்கி தீர்ந்து விடுகிறதோ அது போல குருநாதரின் திருவாயில் பட்டது கண்டிப்பாக ஒரு நாளும் அது சோடை போவது கிடையாது. நீங்க தேர்ந்தெடுக்கிறது எப்பேற்பட்ட பரம்பரைன்னா அவ்வளவு பெரிய பரம்பரை. பின்னாடி இருக்கிற அந்த போட்டோவை வச்சிருக்கோம். அதனால குருவர்களும் திருவர்களும் உங்களுக்கு பரிபூர்ணமாக நிறைந்து இருக்கட்டும் என்று சொல்லி கடைசியாக இந்த 8வது ஸ்லோகத்தை ஒரு முறை படித்து நான் இந்த ஸ்லோகத்தை இந்த அஷ்டகத்தை நிறைவு செய்வோம். அதற்கு முன்னதாக இந்த சரஸ்வதி போட்டோ இருக்குல்ல, இந்த சரஸ்வதி போட்டோ குருநாதரிடம் வந்து நான் இந்த மாதிரி இந்த இடத்துல கமலகங்கை நாட்டகம் கூத்தனூர் சரஸ்வதி கோயில எடுக்க போறேன்னு சொன்ன உடனே பேசுறே இருந்த மனுஷன் ஏற்று உள்ள போயிட்டார். ஒரு கோச்சிங்னால என்ன ஏதுன்னு தெரியல. உள்ள இருந்து இந்த சரஸ்வதி போட்டோவை எனக்கு எடுத்து வந்து கொடுத்தார். இது அவருடைய குருநாதர் தயானந்த சரஸ்வதி குருஜி கமலகங்கை நாட்டகம் எடுக்க போறேன்னு சொன்ன உடனே கொடுத்த போட்டோவாங்க. அந்த போட்டோ எனக்கு எடுத்து வந்து என் பேர் வந்து இதை கொடுத்தார். அந்த சரஸ்வதியினுடைய தயானந்த சரஸ்வதியினுடைய அருளோட
இதை இன்னைக்கு நம்ம இந்த வகுப்பை நம்ம இங்க கேட்டிருக்கோம். அதனால சரஸ்வதியினுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி 8வது ஸ்லோகம். சத்சித் ரூபாத்மனோ மே பதவிச்சாரம். சத்சித் ரூபாத்மனோமே, சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமாகிய என் ஸ்வரூபத்தை ஸ்ருதி உபனிஷத்து வேதத்தை கேட்டு சிரவணம் மனனம் சந்தேகம் தெரிந்து நிதித்தியாசனம் அதையே சிந்தித்து இருப்பது மாதகா முதலானவற்றை எனக்கு கொடுத்தாயே, சம்பாத்திய அருளை கொடுத்தாயே, நிர்விகல்ப சமாதோ ஏதது ருச்சியுத்த மனிஷம் ஸ்வாந்தம் மனது ருச்சியுத்தம் பரீட்சை செய்து அனிச்சம் ஒவ்வொரு க்ஷணமும் அதை செய்து நிர்விகல்பம் தன்னிச்சையாக மனம் சமாதியில் கூடும் தன்மையை துங்காதிர அதாவது துங்க நதிக்கரையில் ஸ்ரீசக்கரராஜ சனத்தே ஸ்ரீசக்கர சக்கரத்தில் சிம்மாசனமாக அமர்ந்தவளே, வரகிரக விளக்கத்து சிருங்ககிரி கஷேத்திரத்தை கோயிலாக வீற்றிருப்பவளே, வித்யாம் சுத்தாம்ச புத்திம் கமல ஜதைத்தே சத்வரம் தேகி மத்தியம். இந்த ஆத்ம வித்தையையும் அதை பெரும் தூய தத்துவ மனதையும் தாரும் அம்மா, நீ எனக்கு உடனடியாக கமலஜ தைத்தே சரஸ்வதி தாயே. இப்ப எல்லாரும் சேர்ந்து இந்த 8 ஸ்லோகத்தையும் ஒரு வாட்டி படிச்சுட்டு இப்ப நம்ம சமாதானத்துக்கு போகலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாம் பக்தி சிரத்தையோட இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ Vidyam Shuddham
साख्यं तदर्थं दीर्घं तदसंगं चक्रराय शरणमधिसदादि देहि तत्त्वा कृपाब्धे विद्यां शुद्धां च बुद्धिं कालजलये सत्वरं देहि मह्यम् मारस्वपादपद्मननिधि कुसुमैः ऊर्जितं चारुपत्या आतुं नैवागमिषे मूर्ये सेवाभिः यदुपमधर्माम् अर्पयेमेव कृत्वा विद्यां शुद्धां च बुद्धिं कमलजलयुगे सत्वरं देहि मह्यम् शान्तास्या सम्पदो मे वितरतु मकरीं नित्यतस्मिन्नघोषम् वैराग्यं मोक्षवाञ्छां श्रीनिवासे न्यमाने विद्यागीतादियोगिप्रवरकरसरो राजसम्भूषितान्ते विद्यां शुद्धां च बुद्धिं कमलजलये सत्वरं देहि मह्यम् सच्चिद्रूपात्मनो मे सुरिमनननित्यासनान्यासु मातः सम्भाव्यमान्तमेतद्रुतीव्रमनिशं निर्विकल्पे समादौ पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வாழை என்றும் வாழி அந்தர் வாழி பராபரமி जय बोल सद्गुरुनाथ महाराज की जय बोल समस्त गुरु मंडल की जय बोल वेद माता की जय बोल भगवत गीता की जय बोल श्री 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 ललिता परमेश्वरी देवी की जय बोल श्री श्री पूतनो श्री सरस्वती देवी की ओम आत्मा नमस्कार।